ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுத்த நிலையில் தற்பொழுது ஈரான் அமெரிக்க ராணுவ நிலையங்கள் கிட்டத்தட்ட 27 நிலையங்கள் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் டெல்லவீவ் நகரில் உள்ள ராணுவ கட்டுப்பாட்டு தலைமையகம் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. டெல்லவீவ் நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் வளாகங்களையும் குறிவைத்து தாக்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான இந்த தாக்குதல் தொடரும் எனவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் 27 ராணுவ நிலைகள் மீது வான்வழி தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, தங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட உடனே ஈரானுடைய தாக்குதல் அமெரிக்காவினுடைய ராணுவ நிலையங்கள் நோக்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் நாடு பதில் தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. 27 அமெரிக்க ராணுவ நிலையங்களில் இன்றைய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிராக இந்த போராட்டம் தொடரும் என்று ஈரான் அறிவித்த நிலையில் அவருடைய நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமடைந்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகளை குறிவித்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் அதிகமாக இருக்கிறது. உலகம் ஃபுல்லா பல நாடுகளில் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக ஆசிய நாடுகளில் தான் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் குறைவாக இருக்கக்கூடிய சூழலில் மத்திய கிழக்கு நாடுகளில் பாதுகாப்பு கருதி என்ற அடிப்படையில் அமெரிக்கா தனது பல்வேறு ராணுவ நிலைகளை அமைத்திருக்கிறது. அதில் 27 ராணுவ நிலைகள் மீது தற்போது ஈரான் நாடு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரான் ஏற்கனவே கடும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு பதில் தாக்குதல் நடைபெறும் என்றும் தங்களுடைய தலைவருடைய மரணத்திற்கு பதில் கூறியே ஆக வேண்டும், எங்கு இந்த பிரச்சனையை ஆரம்பித்தீர்களோ அங்கே முடிப்போம் என்றும் அவர்கள் அறிவித்த நிலையில் இத்தகைய பலி தாக்குதல் மீண்டும் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு ராணுவ நிலைகள் மீதும் இஸ்ரேலுடைய அலுவலகம் ராணுவ அலுவலகம் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. ஈரானும் சார்பில் அதிகாரப்பூர்வமா எச்சரிக்கை விடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பாக பழிவாங்குவோம், ஏனென்றால் எங்கள் நாட்டினுடைய தலைவரை 87 வயது மதிக்கத்தக்க ஒரு தலைவரை கொண்டிருக்கிறீர்கள், எனவே இதற்கு நாங்கள் கண்டிப்பாக பழிவாங்குவோம் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளை கடும் எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் தமிழனுடைய ரத்தத்திற்கான விலையை அமெரிக்கா கண்டிப்பாக கொடுக்கும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்நிலையில் தற்போது 27 ராணுவ நிலைகள் மீது இத்தகைய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதில் உயிர் பலி எவ்வளவு ஆயிருக்கிறது என்று அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வராத நிலையில் இன்றைய தாக்குதல் நடந்திருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ராணுவ நிலைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் என்று அமெரிக்கா அறிவிக்கப்பட்ட நிலையில் இத்தகைய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஈரானுடைய இந்த பதில் தாக்குதலுக்கு அமெரிக்கா அடுத்த கட்டமாக என்ன எதிர்பார்க்கும் என்று, என்ன செய்வார்கள் என்று உலக நாடுகள் மத்தியில் பெரிய அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த போர் அடுத்த கட்ட ஒரு 3வது உலகப் போருக்கு ஒரு ஆரம்பமாக இருந்துவிடக் கூடாது என்று மனித உரிமையாளர்கள் உலகம் ஃபுல்லாம் தங்களுடைய கவலையை தெரிவித்து வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி.